தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதய சார்பாக கடந்த 25/7/2026 கரூரிலே மாநில செயற்குழு முடிவின்படி கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் உட்பட 6 அம்ச நிலுவைக் கோரிக்கைகளை வலியுறுத்தி 2 கட்ட போராட்டங்களை முன்னெடுப்பதாக மாநில மையத்தின் சார்பாக தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி முதல் கட்டமாக பெருந்தல் முறையீடு நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் வழியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கிராம உதவியாளர்களின் கோரிக்கைகளை சென்றடையும் வகையிலும், இரண்டாவது முன்னெடுப்பாக மாவட்ட ஆட்சி தலைநகரங்களில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கிராம உதவியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் உட்பட 6 அம்ச கோரிக்கைகளை சென்று சேரும் வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்ன கோரிக்கை வச்சு? கிராம உதவியாளர்கள் 625 அரசாணையின்படி முழு நேர அரசு ஊழியர்களாக 1995ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 32 ஆண்டு காலம் நாங்கள் இந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியத்துக்காக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இந்த வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் கிராம உதவியாளருக்கு இன்னும் வழங்கப்படலை. நாங்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்திலே இன்னும் வரை அரசாங்கங்களை வச்சுருக்கிறாங்க. நாங்கள் இந்த குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 15,700 தான் நாங்கள் கேட்குறோம். அதே போல் பார்த்திங்கன்னா 2003க்கு முன்பு பணியில் சேர்ந்த கிராம உதவியாளர்களுக்கு டேப்ஸ் திட்டத்தில் ஓய்வூதியம் கிடைக்கிற மாதிரி அரசாணை இருக்குதுங்க. அதே போல் இப்போ 2003க்கு பிறகு சேர்ந்த கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ்சில் பணிபுரிகிறவங்களுக்கு தனி அரசாணை டேப்ஸ் திட்டத்தில் வழங்கிடணும். அதே போல் கிராம உதவியாளர்கள் பதவி உயர்வு 10 ஆண்டு என்பதை 6 ஆண்டாக குறைத்து வழங்கிடவும், அதே போல் சிபிஎஸ்சில் பணிபுரிந்து இறந்த கிராம உதவியாளரின் குடும்ப வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவங்களுடைய கல்வி தகுதி அடிப்படையில் வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் இறந்தால் அவங்க குடும்ப வாரிசு வேலைகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமனம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் சிறப்பு கால முறையிலே வைக்கிறாங்க. அதை மாற்றி ஏற்கனவே வழங்கப்பட்டு கிராம உதவியாளர்கள் கல்வி தகுதியின் அடிப்படையில் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா வட்டாட்சியர் முதல் துணை வட்டாட்சியர்லேருந்து எல்லாருமே கிராம உதவியாளர் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செஞ்சு இன்றைக்கி அந்த போஸ்டிங்கில் இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த நடைமுறை இருந்துகிட்டு இருந்தது. இந்த நடைமுறையை தான் மறுபடியும் மாற்றிட்டாங்க. அதை தான் நாங்கள் மறுபடியும் எங்களுக்கு கல்வி தகுதியின் அடிப்படையில் நாங்கள் பணி நியமனம் செய்யணும். அதே போல் காலி பணியிடங்களை நிரப்பணும் உள்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.